ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குமாரை தேடி வந்து மாயாவும் சீனுவும் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் வந்து டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாயாவும் எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து அவர் வந்து இவங்களை பார்த்தோன்னே வந்து இந்த இடத்துல இருந்தால் சரியாக வராது, நம்ம முதல்ல இவங்க கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகிடலான்ட்டு போகிறாங்க. அந்த பக்கம் நடந்து போகிறப்ப டக்குன்னு வந்து மாயாவும் சீனுவும் தடுத்துடுறாங்க. சார் உங்களை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற நிலமையில வந்து நான் கிடையாதுங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்னை வந்து புதுசாக நான் வாழ்க்கையை வந்து தொடங்கலான்னு நிம்மதியாக இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து மறுபடியும் பழைய இடத்துக்கே போய் என் பொண்டாட்டிக்கு கூட வந்து பேசுகிறதுக்கு, அவளை பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சார் தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தர் வந்து உதவி செய்யணும்னு போய் அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அதுவும் உங்களுக்கு உதவி செய்கிறேங்கிற ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய் ஹெல்ப் பண்ண போனார். அவர் வந்து காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமையும் இருக்குது சார் அப்படின்னோன்னே, இவர் வந்து குமார் என்னங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே, இல்லை சார் தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்கள் சித்தப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர், வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இந்த காலத்தில் வந்து உதவி செய்யணுங்கிற எண்ணமே வராத லெவலுக்கு நல்லது செஞ்சால் தோற்றுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னோன்னே, இப்போ என்ன வந்து உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை சார் நீங்கள் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து இந்த ஒரு அரை மணி நேரம் இருந்து சொன்னால் போகிறோம், அவர் வந்து காப்பாற்றிடலாம். அங்கே வந்து நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, என் ஒய்ஃப் வந்து திருந்தவே இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே வீட்டுக்குள்ளே பார்த்து சொல்லியிருப்பீங்க, திட்டியிருப்பீங்க, அதெல்லாம் சரி. மொத்த பொது வெளியில் அவங்க வந்து இந்த மாதிரி பட்டவங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து பொய் சொல்லி சம்பாதிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்க திருந்துறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகிறப்பயே வந்து மாயா வந்து ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தீர்ப்பு ஏதாவது கொடுத்துட போகிறாங்க, அதுக்குள்ளே அவருக்கு வந்து நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி வந்து நீ போய் தடுத்து நிப்பாட்டிரு அப்படின்னு அவர் ஃப்ரெண்டுக்கு மாயா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காரில் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பஞ்சாயத்தில் வந்து ரகுராம் வந்து பேச ஆரம்பிக்கிறப்ப என்னம்மா அந்த பொண்ணு சொல்லு அப்படின்னோடனே, அந்த பொண்ணு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறப்ப வந்து ஊர் மக்கள் எல்லோரும் வந்து சாட்சி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இந்த வழியாக வந்துட்டு இருந்தோம், பக்கத்து வீட்டில் தான் இருந்தோம், அப்போன்னு பார்த்து இந்த பொண்ணு ஓடி வந்துச்சு, அப்போ அதை நான் பார்க்குறது வந்து நாங்கள் வேறு ஏதோ திருட வந்துட்டான்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, பார்க்க நல்லவராக இது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டுட்டு இப்படி நடந்திருக்காரு, இவரை பார்த்தாலே எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னோடனே, இந்த பக்கம் பார்வதி வந்து கடுப்பாயிட்டு வந்து பஞ்சாயத்து நிப்பாட்டி அதே இடத்துலேயே வந்து சத்தப்படுறாங்க. ஆளாளுக்கு வந்து 100 பேர் சேர்ந்து பொய் சொல்லிட்டா அது பொய் வந்து உண்மையாயிடுமா, என்ன பஞ்சாயத்து வந்து நீங்கள் பார்த்து இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ரகுராமை வெளுத்து எடுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா வந்து ரகுராம் கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், அவர் பேசுகிறத முதல்ல நிப்பாட்டுங்க, சமாதானப்படுத்துங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பஞ்சாயத்து நடத்துகிறேன், இல்லைன்னா நடத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து மணி வந்து சொல்கிறாங்க, அழாதீங்க, எதுவாக இருந்தாலும் முதல்ல பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பேசுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து பார்வதி வந்து நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சமாதானம் ஆனதுக்கப்புறமேட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சிவா உன்னோட தரப்பு என்ன நடந்துச்சோ அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, சிவா வந்து நான் இந்த மாதிரி ராத்திரி வந்துட்டு இருந்தேன், அவங்க வந்து லிஃப்ட் கேட்டாங்க, உதவி செஞ்சலான்ட்டு, அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக வந்து கேட்டதுனால சரின்னு போய் உதவி செய்யலான்ட்டு போனேன், அப்போ வந்து ரூமை லாக் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்தது தான் எல்லாரும் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இதான் நடந்துச்சா அப்படின்னு பார்வதி தெரிஞ்சுக்கிட்டு, பார்த்தீங்களா அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னோன்னே, அது எப்படிமா ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்வா அப்படின்னு வந்து ஊர் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே உண்மையாக நடந்தது வந்து 2 பேர் தான் இருந்தோம், அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, நான் உண்மை சொல்கிறேன், இப்போ வந்து இதுக்கு என்ன பதில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு செகண்ட் வந்து எல்லோரும் வந்து சிவாவுக்கு சாதகமாக பேச ஆரம்பித்தோன்னே, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகாலிங்கத்துக்கு வந்து அவன் வந்து ஐடியா பண்ணு, ஏதாவது பேசு, இல்லைன்னா பிரச்சனை தலை திருப்ப விடு அப்படின்னு சொன்னோன்னே, வேறு வழியே இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்த மாதிரி, அவருக்கு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் வந்து நான் லிஃப்ட் கேட்டேன், அவர் தோட்டத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னோடனே, ஏமா இதை நீ முதலையே சொல்லியிருக்கணுமே அப்படின்னோடனே, அப்போ வந்து இவர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு வந்து எல்லோரும் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா உனக்கு அவங்கள முன்னாடியே தெரியுமாண்ணா, ஆமாம் தெரியும் அப்படின்னோடனே, ஆக மொத்தத்தில் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து தீர்ப்பு வந்து சொல்லிடுறாப்புல, இந்த மாதிரி சிவாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லோரும் வந்து பார்வதியிலேருந்து எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கவங்க வந்து மனசு கேட்க முடியாமல் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்து சொன்னோன்னே, சிவா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா, எது மனசுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சிவாவை வந்து டேபிளில் வந்து உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து டக்குன்னு வந்து தனாவோட ஃப்ரெண்டு ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் யார் எதுக்கு நிப்பாட்ட சொல்கிறா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லோரும் வந்துடுறாங்க. ரொம்ப பரபரப்பாகிடுதுன்னே சொல்லலாம். அந்த சூழ்நிலை வந்து
என்னாச்சு அப்படின்னோடனே ரகுராம் வந்து கேட்டோன்னே சிவராம் அவங்க எந்த தப்பும் செய்யலை, அவருக்கு எதிராக வந்து ஆதாரம் இருக்குது, மாயா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா, அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னால் அவங்க எல்லாரையும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மகாலிங்கம் வந்து அதெல்லாம் முடியாது, என்ன முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னோடனே ரகுராம் வந்து இருங்க ஒரு நிமிஷம், இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு நல்லவனை வந்து தண்டித்தது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து வாய்ப்பு இருக்கிறப்போ வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும், அப்படி இல்லாமல் வந்து தப்பாக வந்து தண்டிச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதோட எபிசோடை பரபரப்பாக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். மகாலிங்கம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ வந்துட்டாலேன்னு அவள் வந்து சாருக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இதை தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இல்லையா அப்படின்னு. வரட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோடு நிற்கிறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.